ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குட்டீஸுக்கோட நிகழ்ச்சியை பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள்லாம் அதை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்குற நிறைய கமெண்ட்ஸில் வெளியில் பார்க்குற போது நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இப்போவும் ஒரு 3 குட்டீஸ் நம்மளோட பங்கேற்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல கூப்பிட்டுடலாம். ஸோ நல்ல சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னோடனே அவங்களோட மேக்கப்லேருந்து அழகு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாம் அழகாக இருக்குது. முதல்ல அவங்கள யார் என்ன எதுன்னு விவரமாக கேட்டுடலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன? ஆர் நிவேதா. என்ன படிக்கிறீங்க நிவேதா? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட். தம்பு நீங்கள்? என் பேர் விவான். என்ன படிக்கிறீங்க? 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஐயோ, மறந்துட்டீங்களா? 1st ஸ்டாண்டர்டுன்ட்டீங்களா? ஓகே, அடுத்தது நீங்கள்? என் பேர் பிரீத்திகா. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இது உன்னோட தங்க இல்லையா? Yes. பார்த்தாலும் சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் என்ன பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? ஆடாமல் சொல்லுங்களேன் என்னன்னு. என்ன சாப்பிடுவீங்கன்னு நான் மறந்து போச்சா? சாப்பாடு தானே சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுவீங்க? என்ன பிடிக்கும்? கேரட் சாதம். கேரட் சாதம் எழுதி வச்சுப்பீங்க போல் இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? புளி சாதம் பிடிக்கும். புளி சாதம் பிடிக்குமா? புளி சாதத்துக்கு என்ன தொட்டுன்னு சாப்பிடுவீங்க? அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதை தொட்டு சாப்பிட்டோமா எல்லாம் பிடிச்சிடும். அம்மா வந்து பாவக்காய் பொரியல் வச்சா கூட பிடிக்கும். அப்படிங்கப்பா, பரவாயில்லடா சாமி. நீங்கள்? எனக்கு பீட்ரூட் சாதம் பிடிக்கும். ஓ, கலர்ஃபுல்லாக தான் அவங்க அம்மா சமைப்பாங்க போல. நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறேன், யார் பார்த்தாலும் கேரட் சாதம் பீட்ரூட் சாதம் ஈஸியாக இருக்கு போட்டிருக்கு உங்களுக்கு இல்லை? நான்வெஜ் சாப்பிடுவீங்களா வெஜிடேரியனா? நான்வெஜ் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? நீங்கள் சாப்பிடுவீங்களா? எப்பயும் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். எப்பயும் ஓ, எப்போது ஒரு வாட்டி தான்? வாரம் அம்மா எடுப்பாங்களா? ஓ, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? சரி, அப்போ நீங்கள் சைவமா அசைவமா? சைவம் தான். இப்போதானடா ஒன் டைம் தான் சாப்பிடுவேன். எப்போவாது ஒன் டைம் சாப்பிட்றது சைவமா? இது எந்த ஒரு கணக்குன்னு எனக்கு புரியலையே. எப்பயாவது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். அப்படியா? எப்போது ஒரு வாட்டி கொஞ்சோண்டு சிக்கன் இல்லை? கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். கொஞ்சமா. சரி, நீ பிரியாணி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்புறம் எப்படி சைவம்ன்ற? எப்பயாவது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். வர்ற அந்த பையனை எப்போவாது ஒரு தடவை சாப்பிடுவான், ஆனால் அவன் சைவமா? வீட்டில் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அப்போ ஆனால் உனக்கு பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும், ஏன்னா சைவமாக இருக்கிறதுனால இல்லை? பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவேன். பிரியாணி மட்டும்தான் நீ சாப்பிடு. சிக்கன் 65, ஃபிஷ் 65 அதெல்லாம்? ஃபிஷ் எல்லாம் கிடையாது, சிக்கன் மட்டும். ஸோ இது சிக்கன் சைவமா? இது கொஞ்சம் தான், இவ்வளோதான் இல்லை? ஒரே ஒரு சிக்கன் தானா? ஒரு சிக்கன் தானே சாப்பிடுவான். பத்தியாடி, ஒரு சிக்கன் தானே சாப்பிடுவான்டா அவன். ஆனால் அவன் சைவம் வேண்டாம் இல்லைடா? என்னடா சைவம் இது? சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிக்கனா ஃபிஷ்ஷா மட்டனா? நீங்களும் சைவம்னு சொல்லிட்டாதீங்க சாமி, கரெக்டாக சொல்லுங்க. நான் எது வேணா சாப்பிடுவேன். நீ எது வேணா சாப்பிடுவேன். அம்மா பண்ணுறதுல சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா எது நல்லா இருக்கும்? மட்டன் தான் நல்லா இருக்கும். மட்டன் நல்லா இருக்கும். குழம்பா பிரியாணியா வறுவலா? குழம்பு. ஓ, ஸோ சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம் இல்லை? தெரியுமே எனக்கு. ஓகே 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 சரி, இப்போ எல்லாம் நூடுல்ஸ் பிடிக்குமா உங்களுக்குலாம்? 3 பேரும் சேர்ந்த மாதிரி குரல் கொடுக்குறீங்க. ஆனால் நூடுல்ஸ் இன்னைக்கு வந்து நான் நூடுல்ஸை வச்சு பண்ண போகிறது. நூடுல்ஸ் மாதிரியே இடியாப்பம் வச்சு பண்ண போகிறோம். நூடுல்ஸ் மாதிரி இடியாப்பம் பண்ணலாமா? சாப்பிடுவீங்களா? சரி, நான் செஞ்சுக்கலாம். ஆனால் அது செய்வோம். ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் கடாய் போட்டுட்டு அது எண்ணெய் ஊற்றிருக்கேன். நூடுல்ஸில் நல்ல செகப்பாக பிடிக்குமா இல்லை ஒயிட்டாக பிடிக்குமா? சிவப்பா? ஏன்? காரமாக இருக்குது. நீ சைவம், ஆனால் காரமாக சிக்கன் சாப்பிடுவேன் இல்லை? ஸ்பைசியாக தான் பிடிக்குமா? ஓகே ஓகே ஸ்பைசியாக என்ன சாப்பிடுவேன்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவேன். அது எப்படி ஸ்பைசியாக இருக்கும்? அது பிளாண்டாக இருக்குமே. மேலே மிளகாத்தூள், இது மிளகுத்தூள் போட்டுப்பியா? மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவியா? மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவேன். சமைப்பியா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா, லிஸ்டெல்லாம் சொல்கிறது பார்த்தா நீ சமைக்கிற மாதிரி தெரியுது. சமைப்பியா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சமைப்பியா? உனக்கு பிடிச்சது மட்டும். அம்மா அடுப்புக்கிட்ட விடுவாங்களா? எப்பயாவது தான் விடுவாங்க, விட மாட்டேன். ஓ, சைவம் சமைக்கும் போது விடுவாங்க. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா? நம்ம முதல்ல இதை போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு பூண்டு,
அடுப்புக்கிட்ட அவங்க அம்மா ஜம்முன்னு விட்டுருவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? அடுத்தது வெங்காயம். ஓ, நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே போடுவேங்கிற, அப்போ உங்கள் அம்மா எங்கே போயிடுவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடும்போது? அம்மா வேற எங்கே போய் வேலையை போய் ஃபோன் பேசுவாங்க. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறீங்களே. சரி, இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்னா? ஏய், நீ சொல்லாத, அப்புறம் அம்மா டிவியில் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஃபோன் பேசணுன்னாடான்னு கேட்பாங்கல்ல. மாட்டுனா நீ. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஓகே, இது வதக்குவோம்மா. இப்போ நீ சமைக்கிறத பற்றி சொன்னேன்ல, நீ சமைக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பேசுவாங்கன்னு. அப்படி இல்லாமல் நேரில் எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம். குழந்தைங்கக்கிட்ட நல்லா கொஞ்சம் பழக்கியும் விடணும், தப்பு கிடையாதுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பழக்கி விடலாம். ஆனால் நாம் பக்கத்தில் இருக்கணும். பெரியவங்க யாராவது பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். போக போக அதையே அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஜாக்கிரதையாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கைடன்ஸ் கட்டாயம் வேணும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு காய்கறி எல்லாம். இல்லை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா எல்லாரும்? நீங்களும் சாப்பிடுவீங்களா? எந்த சும்மா இந்த உருளைக்கிழங்கு வறுத்தது, வாழைக்காய் வறுத்ததெல்லாம் கூடாது. எல்லா காயும் சாப்பிடணும். ஓய், வெரி குட், பரவாயில்லையே. பாவக்காய் பிடிக்குமா? கேரட் பீட்ரூட் சாப்பிடலாம், ஆனால் எல்லாம் சாப்பிடணும். கேப்சிகமும் பாவக்காயும் பிடிக்குமா? பரவாயில்லையே. பாவக்காய் என்ன பண்ணால் பிடிக்கும்? இந்த மாதிரி ஃப்ரை அண்டில் பக்கோடா பண்ணுவான். ஓ, உங்கள் வீட்லையா? சரி சரி சரி. பக்கோடா எப்பயாவது தான் பண்ணுவாங்க. வறுவல் தான் நிறைய வாட்டி பண்ணுவாங்க. வறுவல். டெய்லி முட்டை சாப்பிடுவீங்களா? முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதாச்சே. நான் முட்டை சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன், வெள்ளை தான். வெள்ளை தானா? முட்டை டெய்லி சாப்பிடணும். சின்ன பசங்கள்லாம் நீங்களாம் முட்டை நிறைய சாப்பிடணும். டெய்லி ஒரு முட்டை சாப்பிடணும். நான் ஆச்சு கொடுத்த முட்டை வெள்ளை வெள்ளை மட்டும் சாப்பிடுவேன். இல்லை ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன். ஆம்லேட் சாப்பிடுவேன். ஓ, ஸ்கூலுக்கு முட்டை எடுத்துகிட்டு போவீங்களா? அம்மா எனக்கு கட்டி தராங்களா, அதுதான் அப்படியா? சொல்ல மாட்டியா அம்மா என்ன கட்டி தரணும் அப்படின்னு? நீ கேட்க மாட்டியா? பிடிக்காதுன்னா வேறு தான் சொல்லிடுறேன். பிடிக்காதுன்னா வேறு தான் சொல்கிறேன். வேறு தான் சொல்லுவியா? ஓ, அம்மா கேட்டுப்பாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க இல்லை? சரி, இப்போ இதில் கொஞ்சம் காய்கறி போட்டோன்னா, இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் நக்கி குறைச்சிட்டு, கொஞ்சமாக சில்லி சாஸ், ஒரு ஃப்ளேவருக்கு, காரத்துக்கு எல்லாத்துக்கும் சில்லி சாஸ். இப்போ இதில் இது இடியாப்பம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுடலாம். இது கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே அதில் பைண்ட் ஆகிடும். நூடுல்ஸ் நம்ம இந்தியன் நூடுல்ஸ் இது, சரியா? சைனீஸ் நூடுல்ஸே நமக்கு வேணாம். நம்மளோட இந்தியன் நூடுல்ஸை சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அம்மா இது பண்ணவே இல்லை. பண்ணது இல்லையா? அம்மா சொல்லு, இந்த பாட்டி பண்ணாங்க, அதே மாதிரி நீயும் பண்ணி கொடுமா அப்படின்னு கேளுங்க. ஓகே, நல்லா கிளறிக்கலாம். இது உதிர்ந்துருச்சு பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர், நம்ம இன்னும் உப்பு போடல இல்லை? ஸோ அதோட கூட இப்போ இந்த இடியப்பம் இருக்குல்ல, அது நூடுல்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம ஏற்கனவே வெஜ்ஜில் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அதோட கூட இது வெங்காயத்தாள் நிறைய, அதுதான் நல்லது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுவும் போட்டுடுவோம். ஸோ நம்மளோட இந்தியன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாரு. எல்லா நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் தான் நல்லா டேஸ்டியாக, ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை? எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே, இந்த கமெண்ட்டை தான் எனக்கு வேணும். சூப்பர், நல்ல டெம்டிங்காக இருக்குல்ல? விவான் என்ன சத்தமே காணோம், என்னாச்சு? பிடிக்கலையா? கொஞ்சோண்டு சிக்கன் போட்டுருக்கலாமா? சாப்பிட மாட்டேன். ஐயோ, என்ன சாப்பிட மாட்டேன். அச்சோ, இப்போ தானே நீ சொன்ன. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சூப்பராக இருக்கு. வாசனை நல்லா இருக்கா? சூப்பர் தான், நல்லா இருக்கு வாசனை. நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் இதை சாப்பிடணும், சரியா? சாப்பிட்டுட்டு தான் பாட்டிக்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லணும். எடுத்து அலங்காரமாக வச்சாச்சு.
இது மேலே கொஞ்சம் விவான் இப்போ சாப்பிட ரெடி இல்லை ஆ ஸோ கொஞ்சம் பண்ணேன்னு வறுத்த சிக்கன் கொஞ்சம் போடுறேன். ஐயோ ஏன் ஐயோ நீ சைவமா? பிரியாணி மட்டும் சாப்பிடுவேன். ஓகே ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஃப்ரூட் சாலட், ஈஸியாக ஃப்ரூட் சாலட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஸோ நம்ம நூடுல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஏன் சாப்பிடல? நல்லா இருந்ததா? சரி அப்போ அவன் மட்டும் சாப்பிடலையாமே? ஏன் நான் சிக்கன் போடலன்னு சாப்பிடலையா? சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சரி பரவாயில்ல, அது ரெடியாக அங்கே இருக்குது, நல்லா சுட சுட இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொன்று பண்ணணும்ல. நான் சொன்னால இது பிடிக்குமா எல்லாருக்கும்? ஃப்ரூட் சாலட் பிடிக்குமா? அன்னைக்கு இது அதில் வந்து ஆப்பிள், பனானா, அப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே மாதுளம்பழம், இதெல்லாம் கலந்துருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேனும் சர்க்கரையும் தான் போட போகிறேன். இந்த ஆக்சுவலாக இதில் வந்து நல்ல ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுன்னு போடணுன்னா நல்ல ஒரு பட்டை இருக்குல்ல, பட்டை வச்சு அந்த பட்டை தூளை போட்டால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிடிக்கும்னா அதை போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் லைம் அது வேணுன்னா அதுவுமே போட்டுக்கலாம். தேன் வந்து ஹனி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹனியும் கொஞ்சமாக பவுடர் சுகர், அதாவது சர்க்கரை பொடி பண்ணதில் இது போட்டு கலக்கிறேன். ஸோ அப்படியே கையோடு கலந்துடலாம். அதை கலந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து அந்த பட்டைத்தூள் போட்டுமா? கொஞ்சம் இரு, நான் எடுத்துன்னு வரேன். யாரோ ஒருத்தர் மிக்ஸ் பண்ணுங்கள், நான் போய் பட்டைத்தூள் எடுத்துகிட்டு வரேன். கலந்துட்டீங்களா? எது அது கட்டி இருந்ததா? சர்க்கரை கரைஞ்சிடும், சர்க்கரை தான் கரைஞ்சிடும். இப்போ இதை பாரு, இதுலேயே வந்து பட்டை வந்து பவுட்ரு மாதிரி ஃபார்மில் வச்சுருக்கேன் நான். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதே சமயம் நல்ல வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மிக்ஸ் பண்ணால் தான் பழம்லாம் கருப்பாகாமல் நல்லாயிருக்கும். அந்த சின்னமன்னு சொல்லுவாங்கள்ல பட்டை, அந்த பட்டைத்தூள் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது வந்து ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீமோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா சும்மா அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது படிச்சுட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம், இல்லை விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இது சாப்பிட்டோம் அப்படின்னா. நிறைய தேன் போட்டு, சர்க்கரை கொஞ்சமாக போட்டுட்டு தேன் நிறைய போட்டுக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரூட் சாலட் ரெடி. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை கொஞ்சம் போட்டு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு மேலே கொஞ்சம் பழம் வச்சு சாப்பிடணும். இப்போ இந்த தேன் ஊற்றிருக்கோம்ல, இதில் இந்த தேன் வந்து எப்படி கிடைக்குது? தேன் கிடைக்குது, பூலேருந்து எடுத்துட்டு வந்து கூட்டில் வச்சு நம்ம இந்த தேனி கூட்டிலேருந்து எடுக்கிறோம். சூப்பர் சூப்பர், படிச்சிருக்கியா அதை பற்றி? நல்லா சொல்கிறியே, பரவாயில்ல. உனக்கு தெரியுமா நிவேதா? ஸோ தேன் கூட்டிலேருந்து தான் அந்த தேனை எடுத்து கொடுக்குறேன். தேனா பூலேருந்து தேன் எடுத்து அது வந்து சேகரிக்குது, கலெக்ட் பண்ணுது, கூட்டில் வச்சு கலெக்ட் பண்ணுது. யாராவது அந்த கூட்டை எடுக்க வந்து கொட்டும், நம்ம ஜாக்கிரதையா. சில நேரத்தில் கொட்டாது, ஏன்னா கொடுக்க விட்டுருச்சு போயிடுச்சுன்னா அந்த தேனி செத்து போயிடும். இல்லை கொட்டிடும், ஆனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு போய் கரெக்டாக எடுத்து அதை வந்து நமக்கு பாட்டிலில் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதான் விற்பாங்க. அது அவ்வளோ நல்லது. தேன் நேச்சுரல் ஃபுட் இல்லை அது, அதனால் அது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் கூட இங்கிலீஷில் சொல்கிறேன், நீ தமிழ் எவ்வளோ அழகாக இயற்கையாக கிடைக்குதுன்னு சொல்கிறேன். சூப்பர்ப்பா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக தமிழில் நீ நல்ல அழகாக ஒரு வார்த்தை சொன்னேன், சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா, சும்மாவே சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சும்மாவே சாப்பிட்டாங்க. சூப்பர். ஓகே, ஸோ நம்ம ஒரு கப்பில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாமா? சரி, இன்னைக்கு வந்து என்னோட நின்னீங்களா, இந்த பாட்டியோட நின்னீங்கல்ல, எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தா? ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணீங்களா? நேரத்துக்கு சொல்லுங்க, நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம், நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணீங்களான்னு கேளுங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம், நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணீங்களா? பாத்தீங்களா?
அவங்களும் என்ஜாய் பண்ணாங்களாம். அவங்களும் சொல்கிறாங்க. என்னை பார்க்குற போது கேட்பாங்க அப்புறம், ஓ நான் நிவேதாவை பார்த்தேனே, விவானை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேனே, எல்லோரும் நல்லா இருக்காங்களே, பிரீத்திகாவையும் பார்த்தேனே, எல்லோரும் நல்லா இருக்காங்களே, சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, எல்லோரும் கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் உங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு. நிவேதா வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறியே, வெயிட் பண்ணிட்டு இருக்காளோ நிவேதா. ஸோ இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே இதில் போட்டுடலாமா? போட்டுட்டு கட்டாயம் நிவேதாக்கு தான் ஃபஸ்ட்டு கப்பு. ஓகே. விவான் உனக்கு எப்படி தெரியுது இது பார்த்தா? எப்படி பிடிச்சிருக்கு? வாசனை சூப்பரா இருக்கு. ஐ பத்தியா பார், பிரீத்திகா அவ்வளோ அழகாக சொல்கிறா பார். வாசனை கிட்ட வரும்போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கான். விவான் உனக்கு கொஞ்சம் நான் ஊட்டுட்டுமா? ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறியா? ரெடி. வாய் எப்படி பழக்கிறான் பாருடா. உனக்கு ஒரு வாய். சூப்பர். இன்னும் கொஞ்சம் கொள்ளலையா? ஐம் சாரி. நிஜமா நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சக்கரை போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடலாமா? உனக்கு நல்லா இனிப்பா வேணுமா? உனக்கும் போடலாமா? போதும். விவான் இப்போ போய் இது வீட்டில் அம்மாவை பண்ணி தர சொல்லுவீங்களா? நிவேதா நீனா? இது அம்மாவை கட் பண்ணி தர சொல்லி நீங்களே மிக்ஸ் பண்ணலாம்ல? அந்த மாதிரி நீங்களே மிக்ஸ் பண்ண சொல்லி உப்பு இனிப்பு கரெக்டாக இருக்கா, தேன் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்களே பார்த்து போட்டு பண்ணிடலாம். நல்லா இருக்காடா? நிஜமா நல்லா இருக்காடா? பிரியாணி மாதிரி நல்லா இருக்கா? என்ன அவன் என்னமோ சொன்னாங்க, என்ன கமெண்ட்னு தெரியல, நிதானமா சொல்றாரு கமெண்டா இந்த சைவக்காரரு. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிச்சயமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களை எங்களோட சேர்ந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பங்கு பெற்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.